சுதா விலாக்ல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சோளம் விதைக்கிறது தாங்க. இது வந்து சோளம் விதைக்கும் போது ஃபஸ்ட்டு டிராக்டர் ஓட்டிகிட்ருக்காங்க. இது ஃபுல்லாக டிராக்டர் ஃபுல்லாக இது பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து விதையை தூவுறாங்க. தூவின எல்லா காக்கைங்கள்லாம் நிறைய வந்து அந்த அந்த விதையை வந்து சாப்பிடுதுங்க. அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓட்டிக்கிட்டே வராரு அந்த டிராக்டர். நிறைய தடவை பண்ணுறாங்க. அதை ஓட்டிட்டு அது ஃபுல்லாக அந்த மண்ணெல்லாம் ஃபுல்லாக கலந்து விடுறாங்க. விட்ட உடனேயும் அது கொஞ்சம் நான் ஒரு 1 வீக் அங்கே இருந்ததுனால அது ஃபுல்லாக வந்து முளைச்சி இந்த மாதிரி வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு துளிர் விட்டு வருது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த அருமையான ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. அழகாக பச்சை பசேல்னு அந்த ஒரு இடத்துல நடுவுலலாம் காணோம் பார்த்திங்களா. இந்த பயிரெல்லாம் கொஞ்சம் அந்த காக்காங்க நிறைய குட்டி குட்டி காக்காலாம் வந்து சாப்பிட்ருச்சு. இது முளைச்சி வருது இந்த பயிர். இந்த சோளக்கதிர் சின்னதாக ஸ்டார்டிங்கில் நல்லா பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நான் பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அந்த பயிர் வந்து போட்ட விதை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இதுதான் அந்த போட்ட பயிரோட விளைச்சல். இது வழி செம்மையா கிட்டக்க பாருங்கள். இதுதான் தண்ணி. இப்போ கொஞ்சம் இங்கே மழை பெஞ்சதுனால கொஞ்சம் இன்னும் பச்சை பசேல்னு இருந்துச்சுங்க காலம்புற. இதுதான் சோள விவசாயம். அதுக்கப்புறம் நல்லா முளைச்சி இந்த மாதிரி கதிர் விட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுதான் அந்த பயிரோட கதிர். இதுக்கப்புறமா தான் அறுவடை பண்ணி கொஞ்சம் விளைஞ்சதுக்கப்புறம் அறுவடை பண்ணி அது எங்கெங்கெல்லாம் அனுப்பணுமோ அதெல்லாம் சென்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் மொத்தமாக அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல பயிர் பண்ணி அதை மொத்தமாக ஒரு இடமா போய் ஒருத்தர் வாங்கிக்கிறாரு. அதை வாங்கி அது ஏதோ கம்மியான விளைச்சலுக்கு தான் போதுங்கிறாங்க. ஏன்னா நிறைய பூச்சிக்கொல்லி உரம்லாம் நிறைய பண்ண வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் பண்ணி இது மீதமுள்ள வரதை மட்டும்தான் அவங்க விளைச்சலுக்கு விற்க முடியுது அவங்களால. நிறைய பயிர் போட்டாலும் அதில் பாதி வந்து அவங்க விளைச்சல் கம்மியாக இருக்கிறதுனால எதெல்லாம் நல்லதோ அதை வந்து குவாலிட்டியாக அதை எடுத்துகிட்டு போய் சென்ட் பண்ணி மொத்தமாக ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாருங்க சந்தையில். பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஃபுல்லாக அந்த சோள பயிர் இன்னும் முத்தி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கோங்க. பாய் பாய்.